கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பூமியில வந்து அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார். எனவே அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கும் பரிந்து பேசுபவராக பிதாவினுடைய வலது பரிசத்தில் நமக்காக வீற்றிருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். நம்மை கிருபை பாராட்டும்படியாக, நம்மை இரக்கம் பாராட்டும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் மகா பிரதான ஆசாரியராக நின்று கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல யோபு புலம்புகின்றார், எனக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்லையே என்று சொல்லி புலம்புகின்றார். ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நமக்காக பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய குறைவுகள், இவைகளையெல்லாம் அவர் நன்றாய் அறிந்தவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். தச்சனுடைய வீட்டில் அவர் பிறந்து ஒரு 30 வயது வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தச்சனாகவே வாழ்ந்து 30 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் ஊழியத்தை செய்தார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது கணக்கற்ற மக்களுக்கு அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். தன்னை தேடி வந்த அத்தனை பேருக்கும் சுகம் கொடுத்தார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் கூட விடுதலையானார்கள். சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எழுதப்படுகிற நோட்டு புத்தகங்கள் இந்த பூமியை கொள்ளாது, உலகம் கொள்ளாது என்று சொல்லப்படுகிறது. அத்தனை காரியங்களை அவர் செய்தார். பிரியமானவர்களே, அவர் அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்று மனதுருக்கத்தோடு நமக்கு அருகிலே இருக்கின்றார். இன்றும் இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக நம்மோடு இருக்கின்றார். இன்றும் அதே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றும் அதே அவருடைய சுகமளிக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை இன்றும் அவரிடமிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அன்றைக்கு ஓமைகளாக ஜனங்களோடு பேசினார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து அவருடைய ஆலோசனைகள் கடற்கரை மணல் திரளத்தனையாக நமக்கு இருக்கின்றது. நம்மை அருமையாக நடத்துகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வலப்பக்கத்திலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் வலப்பக்கத்தில் இருப்பார். ஆனால் நமக்கு அழகாய் வழி நடத்துவார். நமக்கு தேவையான சகல நன்மைகளையும் சகல பலனையும் கிருபையையும் அன்றாடம் அருளி செய்து நடத்துபவர். அதற்கு முன்ன வசனம் பாருங்க, 6வது 7வது வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சங்கீதத்தில் இருக்குது, அதே இது இங்கு சொல்லப்படுகிறது. எனவே அவர் மாறாதவராக இருக்கிறதுனால நம்ம சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்லலாமே. பாருங்களேன், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தியவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமே. ஒருவேளை உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், உங்களை வேத வசனத்தை போதித்து உங்களை நன்றாய் நடத்துகிறவர்களை பாருங்க. அவங்களுடைய சாட்சி எப்படி இருக்குது, அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க, அவங்க முடிவு பரியந்த நிலைத்து நின்று அவங்களோட முடிவு எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து அதை பின்பற்றுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். அவர் தம்முடைய ஜனங்களை அப்படியே அவர் நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று இங்கு வேதத்தில் எழுதியிருக்கின்றது. கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொண்டு, இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி, இதோ கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படேன் என்று சொல்லலாமே என்று எபிரேயர் 13 எழுதியிருக்கிறபடி உடைய பிள்ளைகள் அப்படியே சொல்வார்களாக. ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறீர், நீர் மாறாதவர், இன்றும் சுகமளிக்கிறவர், இன்றும் அற்புதங்களை செய்கிறவர், இன்றும் தமது வார்த்தையை அனுப்பி ரட்சிக்கிறவர் என்பதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு திடனாய் இருக்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.